சென்னைக்கு மெரினா பீச்சுக்கு வர்றவங்க மோஸ்ட்லி மெரினா பீச்சை மட்டுமே பார்த்துட்டு போயிடுறாங்க. ஆனால் இந்த பீச்சை சுற்றி ஹிஸ்ட்ரி, அரசியல், ஆன்மீகம், டூரிசத்துக்கு இம்பார்ட்டண்டான நிறைய பிளேஸ் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மெரினா பீச் வேர்ல்டு வைல்ட்லேயே சிட்டியில் இருக்கக்கூடிய ரொம்ப லென்த்தான பீச். இது 13 கிலோமீட்டர். இங்கே சன்ரைஸ் பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாக்கிங் போகிறவங்களுக்கு சூப்பரான பிளேஸ் இது. அடுத்தது எம்ஜிஆரோட மெமோரியல். மெரினா பீச்சிலேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கக்கூடிய இந்த எம்ஜிஆர் நினைவிடம் தமிழ்நாட்டோட எக்ஸிஎம்மான மக்கள் திலகம் எம்ஜிஆரோட நினைவிடம் மட்டும் இல்லாமல் அவரோட லைஃப் ஸ்டைலை சொல்கிற மாதிரி ஒரு மியூசியமும் இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு நியர்பைலேயே சேம் கேம்பஸ்லேயே அம்மையார் ஜெயலலிதாவோட நினைவிடமும் இருக்குது. ஃபீனிக்ஸ் பேட் ஷேப்பில் இதை கட்டியிருக்காங்க. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு சூப்பரான பிளேஸ். அடுத்தது தமிழ்நாட்டு ஹிஸ்ட்ரியிலேயே முக்கிய சின்னமாக இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணாவோட நினைவிடம். மெரினா லைட் ஹவுஸ் பார்க்க வேண்டிய இடம். அது மட்டும் இல்லாமல் விவேகானந்தர் இல்லம், அந்த ரோட்லேயே இருக்கிற நிறைய தலைவர்களோட சிலைகளையும் அங்கே பார்க்கலாம். குறிப்பாக பாரதியார், ஔவையார், கம்பரோட சிலையுமே இருக்குது. உழைப்பாளர்களை போற்றும் வகையில் இருக்கக்கூடிய உழைப்பாளரோட சிலையுமே இருக்குது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். அடுத்த வீடியோவில் டாக்டர் கருணாநிதியோட மெமோரியலை பற்றி பார்க்கலாம். நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதை கமெண்டில் சொல்லுங்கள். சென்னை மெரினா பீச்னா பீச் மட்டும் இல்லை, டூரிசம், ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்ஸ், நம்மளோட கல்ச்சர், ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாத்தையுமே ஒரே இடத்துலையும் பார்க்கக்கூடிய சென்னையோட ஐடென்டிட்டியாக இருக்கிறதுனால தான் இந்த மெரினா பீச்.